இவனுடைய பிளான் என்ன தெரியுமா? இப்படி செய்யறது மூலமா பிளான் என்ன தெரியுமா? இவனுடைய கதறாவை பத்திங்களா நீதிபதி? ஏன் கோயில் கேட்கல? ஏன் நீ தர்கா ஒன்னா இருக்க? ஏன் நீ தர்கா ஒன்னா இருக்கிறன்னு கேட்கக்கூடிய காரணம் என்னன்னா, இதை பார்க்க 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 முஸ்லிம்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டும். அது எங்க தர்கா, நாங்க விட மாட்டோம் அப்படின்னு வரணும். அது வர்ற வரைக்கும் அப்படி அழுத்திக்கிட்டே இருப்பான். தேங்க் காட் அது இங்க வரல. அதுக்கு காரணம் கவர்மெண்ட் இஸ் தேர். இதுக்குதான் சொல்றது, இஷ்டத்துக்கு நான் விஜயை பார்த்தேன், அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், அவன் பின்னாடியே போயிட்டு ஒரு மாற்றம் வந்தா என்ன, பிஜேபி வந்துடும் சும்மா சொல்லாதீங்க. அதை கலாய்க்கிறானுங்க, நம்மள கலாய்க்கிறானுங்களாமா. பிஜேபி வந்துடும், பிஜேபி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஜோக் விளையாட்டு கிடையாது இது. பிஜேபி வந்துடும், ஒரு டைம் கொடுத்து நம்மளால சொல்றாங்க. நம்ம பசங்களே பாய் பசங்க என்ன சொல்றான், ஒரு வாட்டி கொடுப்பாங்க விஜய்க்கு. ஏண்டா ஒரு 43 பேர் செத்தது, தான் கூட்டத்துக்கு வந்து செத்ததுக்கு ஒரு ஏர்போர்ட்ல இறங்கி நடந்து போறாரு. நான் ஒண்ணு சொன்னேன், அவங்க கட்சி நிர்வாகி தம்பி ஒருத்தர், நம்ம எல்லாரும் பாசமா இருப்பாங்க கட்சிக்கு நம்ம மேல. அவர் தம்பிகிட்ட பேசும்போது சொன்னேன், அவர் பேசலாம் வேணாங்க, அந்த ஏர்போர்ட்ல நடந்து ஓடினார்ல, அவர் பேசி இருக்கலாம் வேணாம். திரும்பி பார்த்து நடிகர் தானே, டக்குன்னு அலுவலாம் வரும். ஒரு திரும்பி பார்த்து கையை தூக்கி பத்திரிகையை பார்த்து இப்படி கும்பிட்டு அழுது இருந்தா கூட போதும். அதை கூட செய்ய தெரியாத இவரு பிஜேபி எதிர்பாராமா? இப்படி இப்படி முடியுமா? நீ முதல்ல எதிர்த்துட்டு வா, அப்புறம் பார்க்கலாம்.